எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டே மார்னிங்கு. கிளைமேட் பார்த்தா மார்னிங் எப்படி இருக்குது, மத்தியானம் பார்த்திங்கன்னா வெயில் மண்டை பொழக்குதுங்க. தூரத்தில் பார்த்திங்கன்னா மயில் வந்து எங்கள் அத்தை சோளம் நட்டியிருந்தாங்க, அதை கொத்தருக்கு வந்துருந்துச்சு. நான் என்னை பார்த்ததே அப்படியே ஒன்று ரெண்டும் பறந்து போயிடுச்சுங்க. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. அப்படியே இதை முடிச்சுட்டு அந்த காட்டுக்கு போகிற வேலை இருந்ததுங்க. ஏன்னா டிராக்டர் வாழைக்காடு ஓட்டுறதுக்கு டிராக்டர் வந்திருக்குது அப்படின்னு சொன்னாப்பிடிங்க. அப்புறம் ஒரு தார் இருந்தது, அதெல்லாம் வெட்டி முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அப்போ தான் உள்ளே போனோம். டிராக்டர் பார்த்திங்கன்னா உழவு ஓட்டிகிட்டு இருந்தேன். சரி, உழவு ஓட்டுறதுக்குள்ளே ஒவ்வொரு தார் அரை காய் இருந்துச்சுங்க. ஒரு 10-20 பணம் வரும். அதை வெட்டி வச்சிடலாம் அப்படின்ட்டு நானும் அவரும் உடனே போய் வெட்டி எடுத்துகிட்டு வந்து டிராக்டர் ஓட்டுறதுக்குள்ளே வெட்டி அந்த வயலில் இருக்கிறத வெட்டி கொண்டு வந்து வெளியே வச்சேங்க. டிராக்டர் பார்த்திங்கன்னா பரவாயில்ல, மொத்தமாக தான் ஓட்டிகிட்டு இருந்தேன் அப்படிங்க. ஏன்னா வாழை ஓட்டுறேன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். ஏக்கராக்கே பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், வாழை பார்த்திங்கன்னா ஓட்டையில் எவ்வளோ ஸ்லோவாக போயிட்டுருக்குன்னு பாருங்கள். இப்படி தாங்க ஓட்டும். அப்புறம் அவர் ஓட்டுறதுக்குள்ளே நாங்களுமே வாழை ஒவ்வொரு குனையாக வெட்டி கொண்டு வந்து வச்சுட்டேங்க. வண்டிக்காரங்களே வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு அப்படிங்க. அப்புறம் அதையும் அப்படியே எடுத்து வச்சுட்டு சரி வீட்டுக்கு வரலாம், பிள்ளைகளுக்கு லீவுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேங்க. வீட்டுக்கு வந்ததையும் பார்த்திங்கன்னா ஒரு 6 சால் வந்து கண் இருக்கிறது தள்ளிங்க போச்சுங்க. பிள்ளைகிட்ட சொல்லாமையே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரியாமே பின்னாடி சொன்னேன். வெங்காயம் இருக்கிற கத்தி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், 2 வாண்டுகளும் சேர்ந்து என்ன வேலை பண்ணிகிட்ருக்காங்கன்னு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேங்க. சொல்ல கேட்காம அதுலேயே போட்டு அறுத்துட்ருக்குறாங்க. ஒருத்தர் பார்த்திங்கன்னா கையில் கொப்பளமே வந்துருச்சுன்னு சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிட்டாளுங்க. இன்னொருத்தி பார்த்திங்கன்னா மொல்லமாக தான் எடுத்துகிட்டு இருந்தான். இவன் கொஞ்சம் பொறுமை தானுங்க, அவள் தான் கொஞ்சம் வாய் ஓவருங்க. ஆனால் இருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்குவா பாருங்கள். மண்ணிலேயே பிறண்டு விளையாடிட்டுருக்குறாளுங்க. அப்படியே அவளை பார்த்துட்டு இந்த வயலில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குணம் வந்துருந்துச்சுங்க. இது வந்து பின்னாடி ஒரு 2 மாதம் கழித்து தான் வாழை நட்டணும். இப்போ தான் ஒவ்வொரு குணம் வந்துருந்துச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சேரி இல்லை, நாட்டு நேந்திரையும் இல்லாமல் ஒரு இதாக இருக்குங்க. பார்த்தா தேனி மாதிரி தெரியுது, என்னன்னு சரியாக தெரியல. ஏன்னா இந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சேரி தான் அதிகமாக போடுவாங்க. மஞ்சேரியும் நாட்டு நேந்திரம் தான் அதிகமாக போடுவாங்க. குண்டால் சொர்ணமையெல்லாம் வந்து இந்த ஏரியாவில் அதிகமாக போடுறது இல்லைங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா தேனி நேந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொண்டு வந்து வச்சாங்க. ஆனால் என்ன வாழைன்னு சரியாக எங்களுக்கும் தெரியல. பார்த்திங்கன்னா ஒரு 8 சால் அறுக்காமல் இருந்துச்சு, விடாமல் அவங்களே அறுத்துட்டே இருக்கிறாங்க, சொல்ல கேட்காம. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.